கவின் ரேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா ஆர்காட் ரோட் ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் சேலுக்காக நம்ம பார்க்க வந்திருக்கோம். மொத்தமே 4 ஃப்ளோரு. என்ட்ரன்ஸ் தான் உள்ளே வர்றதுக்கு. உள்ளே வந்துன்னா லான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து சிட் அவுட் ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸு, இப்படி வந்து கார் பார்க்கிங்னு ஒரு என்ட்ரன்ஸ் வரலாம். படிக்கட்டும் இருக்குது, படிக்கட்லேயும் வரலாம். ப்ளஸ் வந்துட்டு லிஃப்ட் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வீட்டு உள்ளே போக முடியும். ஃபுல்லாக செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. கார் பார்க்கிங், கவர் கார் பார்க்கிங் இருக்குது. உள்ளவே சின்னதாக ஒரு கோயில் வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து வழிபடுற மாதிரி, எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன கோயில் வச்சுருக்காரு. விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக கார்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பேக்கப் இருக்குது. 24/7 செக்யூரிட்டி, அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சின்ன கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க. பவர் பேக்கப் இருக்குது. வீட்டுக்கு சர்வெண்ட் வேணுன்னா இங்கேருந்து வருவாங்க ஆள் பக்கத்தில். அவங்களுக்கு டாய்லெட் தனியாக இருக்குது, சர்வெண்ட்டோட டாய்லெட் தனியாக இருக்குது. நல்ல கேப்பு, நல்ல காற்று வசதி வரும். சுற்றி செட் பேக் நல்லா கொடுத்து கட்டிருக்காங்க. ஃப்ளோர் மொத்தம் 4 ஃப்ளோரு. வந்திருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை நம்ம வந்து பார்க்குறோம். மொத்தம் 4 ஃப்ளோரு, மொத்தம் 18 வீடு. ஒரு ஃப்ளோருக்கு 4 வீடு இருக்கும். பட் இந்த ஃப்ளோரில் மட்டும் 3 வீடு தான் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பெருசாக 4 வீடு கிடையாது. மற்ற ஃப்ளோரில் எல்லாமே 4 வீடு. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங். கீழே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே கார் பார்க்கிங். இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்த வீடு. கிரில் கேட் என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. 1600 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு. கிரில் கேட்டுக்கு அப்புறம் வந்து மஸ்கிட்டோ நெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டோரு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா மெயின் டோரு. இது வந்து மெயின் டோரு. 1600 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூடிஎஸ். அதுவும் ஆர்காட் ரோட்லேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸில் 750 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க யூடிஎஸ். நல்ல யூடிஎஸ். 15 வருஷம் ஓல்டு வீடு. டோர் நம்ம டீ குட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. யார் வராங்க கிளியர், அங்கேருந்து யார் வராங்க அப்படின்னு இங்கேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. பட் இது வெஸ்ட் ஃபேஸிங் இருந்தாலும் நீங்கள் வாஸ்து பிரகாரம் எனக்கு வெஸ்ட்டு டோர் வேண்டாம், நான் மாற்றிடணும், இந்த இடத்துல ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இந்த டோர் கைட்டி அப்படி இதில் மாற்றிடலாம் நீங்கள். நார்த்து ஃபேஸிங். ஆனால் வீட்டோட வாசல் வந்து நார்த்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நார்த் ஃபேஸிங். உள்ளே வந்தீங்கன்னா 15 வருஷம் ஓல்டு வீடு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள், நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிவி கப்போர்ட் இருக்குது. சின்ன இங்கே வந்து ஒரு நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் இங்கே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்துக்கலாம். 3 பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வீட்டுக்கு. நிறைய வீட்டில் வந்து அது மாதிரி இருக்காது. 2க்கு அட்டாச் இருந்தாலும் 1க்கு வந்து காமன் வச்சுருவாங்க ஒரு பெட்ரூமுக்கு. பட் ஆனால் இதில் எல்லாருமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. தனியாக வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக வீடு வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து பாத்ரூம். கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபீட் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மீடியமான ஒரு பாத்ரூம் தான். இந்த டோர் எல்லாமே இந்த விஜிஎனில் போடுவாங்க, அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க டோர். நல்லா இது வந்து விஜிஎன் ஃபுல்லாக இதாக பண்ணுவாங்க. விஜிஎன் ஃப்ளாட் ஃபுல்லாக அது மாதிரி டோர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டோரு. லாக்கும் நல்லாயிருக்கும். அது ஒரு பெரிய ஹால். நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே பெரிய ஜன்னல். இந்த சைடில் மஸ்கிட்டோ நெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல், பெரிய ஹால். பெரிய ஹாலு. இவரே வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து இங்கே ஒரு கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பூஜை ரூமுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த கப்போர்டு. அடுத்து ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூம் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அப்போவே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது. நல்லா வந்து ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மேக்கப்கான ஒரு டேபிளாக இருக்குது. ஃபுல்லாக வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வார்ட்ரோப் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் வார்ட்ரோப் வந்து ஃபுல்லாக இருக்குது.
நல்ல ஒரு ஃபால் சீலிங்கே பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங். அடுத்து இங்கே வந்தீங்கன்னா அட்டாச்சு பாத்து ஷவருக்கு தனியாக வந்து ஏரியா வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க கிளாஸ் வச்சு. ஷவர் ஏரியா இங்கே வந்து டாய்லெட் ப்ளஸ் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வித் கிளாஸோட ஃபுல் மிரரோட கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். அடுத்து நம்ம உள்ளே போகலாம். 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். 3வது பெட்ரூம் இங்கே இருக்குது. இது வந்து 3வது பெட்ரூம். இது நல்லா வார்ட்ரோப் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. வார்ட்ரோப் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அழகாக. இது ஒரு பெட்ரூம். அட்டாச்சு பாத் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லா பெட்ரூம்லையுமே வந்துட்டு அட்டாச்சு பாத் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து ஷவர் ஏரியா தனியாக கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய ஷவர் கொடுத்துருக்காங்க. ஷவர் ஏரியா இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பால்கனி. நல்லா வந்து பெரிய பால்கனி. கிச்சன்லேருந்து இந்த பக்கம் வரலாம். நல்லா வந்து கார்டன் வியூ பால்கனி. பின்னாடி அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி தெரியும். வாக்கப் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள் சிட் அவுட் ஏரியா அழகாக இருக்கும். இது வந்து அவர் கார்டன் வச்சுருக்காங்க. நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணலாம். ஃபுல்லாக செம்மண் கொட்டியிருக்காங்க. வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷின் வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே நீங்கள் வந்து சிட் அவுட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். கார்டனுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது நல்லா அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா கிரில் கேட்டோட மஸ்கிட்டோ நட்டு ஒரு டோரும் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிச்சன், மாடுலர் கிச்சன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பில்டப்பு. 750 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். நல்ல யூடிஎஸ்ஸு. வீடும் நல்லா இருக்குது. வாக்கப் டிஸ்டன்ஸில் வந்து மெயின் ரோடு 40 அடி ரோடு மேலே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.65 crore, 1,65 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க எனக்கு கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 rupees வாங்குறாங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 5,000 rupees. தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. நிறைய பேர் வந்து 3rd ஃப்ளோரில் எனக்கு வேணான்வாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. மொத்தம் 4 ஃப்ளோரு. மெயின்டெனன்ஸ் வந்து 5,800 ரூபா. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். 5,800 ரூபா மெயின்டெனன்ஸ். அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கேஸ் பைப் லைன் பண்ணியிருக்காங்க, ஜென்ரேட்டர் இருக்குது, ஜென்செட் கீழே நான் காமிச்சிருப்பேன். ஜென்செட் இருக்குது, ஒரு சின்ன டெம்பிள் இருக்குது, ஸ்மால் காமன் மீட்டிங் ஹால் இருக்குது, நல்ல ஒரு டெரஸ், பெரிய டெரஸ். இதெல்லாம் காமன் அமெனிட்டிஸ். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ.